சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ் பிரியங்கா மோகன் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். அடுத்தபடியாக இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு JVC ஸ்ரீராம். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி திரு ஸ்ரீராம். பலம் திரு நரேந்திர மோடி பக்கம் இருக்கிறது. வீடுன்னு இருந்தால் நிறைய பேர் வரதான் செய்வாங்க. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு பலம் இருக்கு, இருந்தாலும் இந்த டோர்ஸ் ஆர் ஸ்டில் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் திரு அண்ணாமலை சொல்ற போது புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ நாங்கள் இன்னும் கதவு திறந்தா வச்சிருக்கோம், நீங்க வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பாவும் இந்த மெசேஜை பார்க்கலாமா? வணக்கம். அதாவது அழைப்பாக நான் பார்க்க மாட்டாங்க. இது நாள் வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் அதிமுகவை குறித்து எந்த விதமான ஒரு கருத்தையும் வெளியில இன்றைக்கு ஒரு பேசியிருக்கிறாருன்னா என்ன சொல்றாரு, 9 வருஷம் அவங்க 2017 இருந்து 2021 வரைக்கும் அவங்க ஆட்சி கொஞ்சம் நல்லா எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்திருக்குன்னா அதற்கு மத்தியில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி காரணம். நீங்க 4 வருஷம் ஆட்சி நடத்தீங்க, அதுக்கப்புறம் கூட்டணி வச்சீங்க, தேவையில்லாத சீட் எல்லாம் கொடுத்தீங்க. 2019 தோக்கக்கூடிய சீட்டுங்கிற மாதிரி தூத்துக்குடிங்கிற மாதிரி சீட் எல்லாம் கொடுத்தீங்க. அதுக்கப்புறம் 2021 அசம்பிளி தேர்தலையும் அதே மாதிரி தோற்கக்கூடிய டிக்கெட் எல்லாம் கொடுத்தீங்க. ஒரு மாநில கட்சியினுடைய தலைவரா இருக்கிறவர் அந்த கட்சிக்கு எதிர்த்தா தான் பேசுவார். இன்னைக்கு மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, நிறைய பேர் கேள்வியே கேட்கிறாங்க. திரு அண்ணாமலை அவர்கள் திமுகவை விமர்சிக்கிறாரு, அதிமுகவையே விமர்சிக்க மாட்டேன்றாரு. அந்த விமர்சனம் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நீங்க அரசியல் பண்ணணும் அப்படின்னா இந்த பாராளுமன்ற தேர்தலில் திரு நரேந்திர மோடி அவர்கள் தான் பேசுறாரு. நரேந்திர மோடிக்கு அரசாங்க இந்த தேர்தல் யார் பிரதமராக வேண்டும் என்கிற தேர்தல். அப்படிப்பட்ட சூழ்நிலையில செப்டம்பர் மாசத்துக்கு தனிச்சா ஒரு முடிவு எடுத்துட்டு போயிட்டாரு. போயிட்டு SDPI மாதிரியான கட்சி எல்லாம் அந்த SDPI என்ன மாதிரியான கட்சிங்கிறது நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, மக்களுக்கே தெரியும். அவர்களோட கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்க, மாநாடு நடத்துறாங்க. அப்படிங்கிற பொழுது பாரதிய ஜனதா கட்சி எந்த நிலைப்பாடு எடுக்க முடியும்? அண்ணாமலை என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்க முடியும்? அதாவது எனக்கு முன்னாடி பேசிட்டு வர சொன்னாரு, இப்படிலாம் பேசியிருந்தா நல்லா இருக்கும், நாளைக்கு கூட்டணிக்கு வந்தாலும் வருவாங்கல்ல. அது அவர்களுடைய இஷ்டம். பத்திரிகையாளர் டிசைட் பண்ணக்கூடாது அண்ணாமலை அவர்கள் என்ன பேசுறோம்னு. அதாவது தேவையில்லை, அதிமுக தேவையில்லைங்கிறதுனா ஒரு கருத்தா வச்சுக்கிட்டு இருக்கோம் பலரும். நான் உங்களோட தந்தி டிவியில கடந்த 1 வருடமாக நான் கூறிக்கொள்வது என்னவென்றால், தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில பாரதிய ஜனதா கட்சி எந்த கட்சியுமே வெளில அனுப்பது கிடையாது. பட் வெளியில போறவங்க போகலாம், வரணுங்கிறவங்க மோடியினுடைய தலைமை, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியினுடைய தலைமையை ஏற்று வந்தால் வரலாம். ஆனா இன்றைக்கு அந்த விதமான சூழ்நிலை தேவையில்லை. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி மட்டுமே தனிச்சையாக கண்டிப்பாக 300க்கு மேல ஜெயிக்கும், தேசிய ஜனநாயக கூட்டணி 400க்கு மேல ஜெயிக்கும். அதுதான் யதார்த்த உண்மை. அப்படின்னு இருக்கும்பொழுது அவருடைய தலைமை ஏற்று வந்திருக்கணும். நீங்க வெளில போனவங்க திரும்பி வரணுங்கிறதுலாம் சான்ஸே கிடையாது மேடம். சோ அதனால இன்னைக்கு அண்ணாமலை பேசியது மிக சரியான ஒன்று. அனைவரும் காத்து கொண்டிருந்தது. அதை நீங்க பேசுங்க. நன்றி திரு ஸ்ரீராம். இணைப்பில் உங்களுடைய பார்வைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. சத்யஜோதி பிலிம்ஸ் தயாரிப்பில் தனுஷ் பிரியங்கா மோகன் நடிக்கும் கேப்டன் மில்லர் இன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில்.